ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவை திரிச்சு மண்டவளத்தை சேர்த்து 2-3 நாள் புளிக்க விட்டு கஷ்டப்பட்டு அதிரசத்தை ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எப்படி அதிரசத்தை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டக்குன்னு அதிரசத்துக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் இந்த அதிரச மாவு தான். அதிரச மிக்ஸ் முதல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்டில் வாங்கிக்கோங்க. நான் இங்கே ஆச்சி பிராண்டில் இருக்கிற அதிரச மாவு 1/2 கிலோ அதை வாங்கியிருக்கிறேன். 99 ருபீஸ். அதை தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி அதிரசம் பண்ண போகிறோம். வாங்க முதல்ல இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மிக்ஸ்லேயே நமக்கு அதிரசத்துக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும், அதாவது அரிசி மாவு, மண்டவளம், சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி எல்லாமே கலந்து தான் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை இந்த வீடியோ மூலமாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெடிமேடு அதிரச மிக்ஸை ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா ஒரு குட்டி கிண்ணத்தில் நெய் எடுத்துக்கலாம். இந்த நெய்யை லேசாக கையில் தொட்டுட்டு அந்த மிக்ஸை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். சில பேருக்கு நெய் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நெய்க்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் அல்லது ஆயில் யூஸ் பண்ணுறதுனால மாவு நமக்கு பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். அதால் உள்ளங்கையிலையும் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் இல்லைனா நெய்யை தடவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக அந்த அதிரச மிக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அதை உள்ளங்கையில் வச்சுட்டு நல்ல ரவுண்டாக வர மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே கூட பொரிச்சு எடுக்கலாம். ஆனாலும் அதிரசத்துக்கு நடுமத்தில் ஓட்டை இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அதிரசம் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நடுமத்தில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ரொம்பவும் அதிரச மாவை தட்டையாக தட்டிடாதீங்க, கொஞ்சம் கனமாகவே தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். கையில் நம்ம அதிரச மாவு தட்டுறதுக்கு பதிலாக ஒரு பிளாஸ்டிக் கவரோ அப்படி இல்லைன்னா வாழை இலையிலையோ நெய்யை தடவிட்டு மாவை இந்த மாதிரி வட்டமாக தட்டி சூடான எண்ணெயில் டைரெக்டாக போட்டு கூட பொரிச்சு எடுத்துடலாம். மாவு நமக்கு ஒட்டாமல் வரும். இல்லைனா இந்த மாதிரி வட்டமாக தட்டி எல்லா மாவையும் ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மொத்தமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லா மாவையும் வட்டமாக தட்டி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், மீதம் இருக்கிற எல்லா மாவையும் வட்டமாக தட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதிரசத்துக்கு நம்ம மாவை இப்போ வட்டமாக தட்டி வச்சாச்சு. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். அதாவது சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிரச மாவை இந்த மாதிரி தட்டிட்டு டைரெக்டாக எண்ணெயிலையும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்தும் எடுத்து ஒன்றுனா போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக ரவுண்டு ஷேப்பில் மாவு ஒட்டாமல் வருதோ அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும். பொன்னிறமாக கலர் நல்லா டார்க் கலராக மாறணும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக அவுட்டர் லேயர், அதாவது வெளியே நல்லா வெந்துடும், ஆனால் உள்ளே மாவாக இருக்கும், வெந்திருக்காது. அதால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான், டக்குன்னு இன்ஸ்டன்ட் அதிரசம் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. மிச்சம் நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாவையும் இந்த மாதிரியே நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதிரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் இந்த அதிரசத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.